ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே தான் எழுந்திரிச்சோம். ஸோ ஏன்னா நேற்று நைட்டு வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஸோ மழையில் நனைஞ்சிட்டு வந்ததுனால ஒன்றால் இதுவே பண்ண முடியல. ஃபீவரு கோல்டு எல்லாம் அதான் உங்களுக்கே திரும்ப வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கோல்டு வந்தாலே தெரியும்ல, ரொம்ப அப்படி கரகரன்னு முடியல. அதனால் இப்போ காலையில் லேட்டாக எழுந்திரிச்சோம். ஸோ இப்போ நம்ம எந்திரிச்ச உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே சூடாக ஒரு காஃபி இல்லை கிளைமேட் நீங்கள் பார்க்குறீங்களா, சென்னை கிளைமேட்டு. ஸோ செம்ம கிளைமேட் கைஸ். இதெல்லாம் வேற மாதிரியான கிளைமேட்டு. ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு டீ, சூடான டீ, அப்புறம் சாருக்கு பிடிச்ச போண்டா. அதாவது அது சின்ன வயசுலேருந்தே போண்டா வீட்டில் சொல்கிறோம்னா அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஸோ நம்ம எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ 2 பேர் தான். ஸோ நானும் என் அம்மளும் மட்டும்தான். சரி ஓகே எல்லாமே திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு கைஸ். வாழைக்காய் வாங்கியிருக்கோம், அப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே வாங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் பால், இப்போ கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே ஸோ நம்ம இப்போ போய் கடைக்கு போய் நம்ம தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேயும் வரப்போகிறோம். நேற்று நைட்டு சரியான மழை. நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டே இருந்தது. ஸோ கிளைமேட்டு வேறு மாதிரி தரமாக இருக்குது. ஸோ நல்லா சில் கிளைமேட்டு. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். அடுத்தது நம்ம ஒர்க்கு போண்டா போடுறது, பஜ்ஜி போடுறது, டீ போடுறது. வாங்க போகலாம். Hi guys. ஸோ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டீ போட்டுருவோம். இஞ்சி டீ நம்ம போட போகிறோம். வாங்க. ரைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரீசெண்டாக ஊட்டி போயிட்டு வந்தோம். ஸோ ஊட்டி போயிட்டு வந்தோம் கூட அங்கே வந்து இவங்க மாமா வீடு இருக்குது. ஸோ அப்படியே போய் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. பட் நாங்கள் அடுத்தது அங்கே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஒரிஜினல் ஏலக்காய். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நம்ம கடையில் வாங்கும் போது வந்து சின்னதாக தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா சைஸே வந்து பெருசாக இருக்குது. பட் ஆனால் உள்ள விதை வந்து செம்ம பெருசாக இருக்குது. மீன் நம்ம கடையில் வாங்க வந்து உள்ள விதை இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ அதான் பாருங்க உள்ள இவ்வளோ இருக்குது. பட் நம்ம அந்த ஒரு விதை கடி சாப்பிடும் போதே அவ்வளோ காரம். பட் இது வந்து ஒரிஜினல் ஏலக்காய் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் டைம் போனால் இன்னொரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த காஃபி தூள் வந்து செம்மையாக இருக்காது. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 100 கிராம் வந்து 150 தான். நமக்கு அங்கே வந்து ஹோல்சேல் அங்கே வாங்கும்போது அந்த 100 rupees கொடுத்தாங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டு கைஸ். ஸோ வேற மாதிரி. ஸோ டீ தூள் வாங்கிட்டோம். பட் அது டீ தூள் வந்து வாங்கி இதில் கொட்டி வச்சிட்டோம். இப்போ டீ தூளும் பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ், டேஸ்ட் வைஸ். ஸோ எல்லாமே வேற மாதிரி இருக்குது. ஸோ பால் குடி வரத்துக்கு டைம் ஆகும்.
ஆனால் அது எப்போ கொதி வரும்னு நம்ம திரும்பும் போது அப்படி கொதி வந்துடும். இது நம்ம பயங்கரமாக ஏமாற்றுவோம் காய்ச்சி. இந்த டீத்தூள் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சமாக போட்டாலே பட் நல்ல டேஸ்ட்டு, ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது காய்ச்சி. நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், பட் எப்படி வந்து மட்டும் தானே வா இது காட்ட போறேன், இது காட்டுறேன். இதோடய போட்டது இது பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க ஏதோ இப்போ ஊருக்கு போயிருக்காங்க, கரூர் போனாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம, ஐ மீன் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு போகல ரவை உருண்டை, அந்த அல்வா, இப்போ இந்த கடலை உருண்டை, எள்ளு உருண்டை, பால்கோவா. ஸோ இந்த கேக்கு எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கா? இது எல்லா கிராமத்துலேயுமே கிடைக்கும். ஸோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க காலையிலேயே. இதுக்கு வந்து இது பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ காலையிலேயே நமக்கு ஸ்வீட்டு தேங்காய் பருப்புலாம் இருக்குங்க, தேங்காய் பருப்பு இருக்குது. இது வந்து நம்ம ரசகுல்லாவும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆக்சுவலி, பட் நல்லாயிருக்கு எல்லாமே. ஸோ காலையில் நமக்கு கோல்டு வேறு, இஞ்சி டீ வேறு வச்சுட்ருக்கோம். ஸோ காலையிலே நமக்கு ஸ்வீட்டாக வந்திருக்கு. இந்த டேவை நம்ம ஸ்வீட்டாகவே ஆரம்பிப்போம். ஓகே, இது நம்ம அப்புறமா சாப்பிடுவோம். மை கியூட்டி வைஃப். எப்பவுமே வந்து நான் அமுல் தான் கூப்பிடுவேன். ஆக்சுவலி லவ் பண்ணும்போது ஏதாவது பேர் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பேர் வைக்கலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆக்சுவலி இவரோட உண்மையான பேர் வந்து தீபா, பட் நான் கூப்பிடுறது வந்து அமுல். இஸ் மை கியூட்டி நேம். ஐயோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் போண்டா. போண்டாக்கு நம்ம இப்போ கடலை மாவு போட்டாச்சு. அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். கூட
பஜ்ஜி சுடுறேன். அதுக்கு அதை அந்த இது கூட அது அது கிளி கையிலடா. கிட்ட வச்சுக்க. இப்போ போடு போடு. அவ்வளவுதான். போதும் போதும். இது டேஸ்ட் பார்த்துருவோம். உப்பு எல்லாம் காரம் கரெக்டாக இருக்குன்னு. இது ரெடிமேட் மிக்ஸ். இந்த உப்பு கம்மியாக இருக்கு. ஆமாம். மிக்ஸ் பண்ணு. சிம்லே வச்சு வைக்கணுமா? ஸோ எதனால் போண்டா பிடிக்கும்னா, அது வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து நல்லா செய்வாங்க போண்டா. ஸோ போண்டா இருந்தாலும் சரி, தோசை வந்து அவ்வளோ அது பாட்டி செஞ்சாலே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து எங்கேயுமே ஈடுகட்ட முடியாது. ஸோ அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஊரில் மளிகை வச்சுருந்தோம். ஸோ இப்போவும் இருக்குது. ஸோ அது அம்மா பார்த்துக்கிறாங்க. ஸோ நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு இங்கே சென்னை வந்துட்டேன். மாவு பாக்கெட் எல்லாமே இருக்கும். பட் என்ன போண்டா கூட டைம் இருக்காது. ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போ வெளியே கடையில் தான் வாங்கி சாப்பிட்றது. வெளியே கடையில் போண்டாவா வெளியே கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். ஸோ அப்படிங்கும்போது ஓகே, நம்ம வந்து போண்டா சுட்டு நம்ம சாப்பிடுவோம். அதனால் இந்த பாட்டி சுட்டு சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அம்மா சுடுவாங்க, அக்காவும் சுடுவாங்க. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் நானும் கற்றுக்கிட்டது எல்லாமே. ஓகே, நம்மளே வந்து जो रेडी बोंडा रेडी. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரதி அண்ட் தீபா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய்.